அனைவருக்கும் ஆண்மநேய அன்பு வணக்கம். அன்பு சொந்தங்களே, இந்த பதிவில் ஆசீர்வாதம் என்றால் என்ன, அதை எப்படி நாம் பெறுவது என்பது பற்றி சில கருத்துக்களை பார்ப்போம். நம் வள்ளற் பெருமானாரின் திருவருட்பா நமக்கு கிடைக்கப்பெற்ற மிகச்சிறந்த ஆசீர்வாதமாகும். இந்திரிய கரண ஜீவ ஆன்ம ஒழுக்கங்கள் கிடைத்திருக்கிற ஆசீர்வாதமாகும். இதனை முறையாக பின்பற்றினால் பேரின்ப பெருவாழ்வை நாம் அடையலாம். உலகம் பொருளை நோக்கியே பயணித்து கொண்டிருப்பதால் நாமும் அந்த நீரோட்டத்தில் சென்று நிலை தடுமாறி விடுகிறோம். சரி அன்பர்களே, அடியேன் ஒரு புராண செய்தி உங்களுக்கு கூறுகிறேன். அதனை ஆழ்மனத்தில் சிந்தித்து கடை தேர முயல்வோமாக. ஸ்ரீராமர் ஒரு சமயம் ராவணனை வென்று வெற்றி வாகை சூடி தன் குரு பரத்வாஜர் ஆசிரமத்திற்கு செல்கிறார். அப்போது பரத்வாஜர் ஸ்ரீராமர் வீரத்தை போற்றி பாராட்டினார். ஸ்ரீராமர் வெட்கத்துடன் தலை குனிந்தார். வீரத்தின் விளை நிலமான நீயா வெட்கப்படுகிறாய் என்றாராம் பரத்வாஜர். அதற்கு ஸ்ரீராமரை கூறுகிறார், குருவின் பாதங்களை பணிந்து வணங்கி, ஐயனே, என்னை பெரிய வீரன் என்றீர்களே, நான் அப்படி வீரன் அல்ல. இராவணன் தாடகை வதம் எல்லாம் நான் செய்யவில்லை. என் தாய் தந்தை என் குருநாதர்கள் ஆசீர்வாதங்களினால்தான் இவையெல்லாம் நடந்தது. தினமும் என் தாய் தந்தையர்களை வணங்கும்போது சேமமாக இரு என்பார்கள். எங்கள் குலகுரு வசிஷ்டரை வணங்கும்போது பராக்கிரமசாலியாக பண்பட்டு சாதனைகள் பல புரி என்பார். அடிக்கடி அரண்மனைக்கு வரும் விஸ்வாமித்திரரை வணங்கும்போது வெல்ல முடியாத வீரனாக விளங்குவாய் என்று ஆசீர்வதிப்பார். ராவண வதம் செய்ய இலங்கை செல்லுவதற்கு முன் நான் உங்களை வணங்கும் பொழுது செல்லும் காரியம் வெற்றி வரட்டும் என்று என்னை ஆசீர்வதித்து அனுப்பினீர்கள். இப்படியாக எல்லோருடைய ஆசீர்வாதமும் தான் வெற்றிக்கு காரணமாக அமைந்ததே தவிர அடியேனால் எதுவும் நடக்கவில்லை என்று அடக்கத்துடன் கூறினார். இந்த இடத்தில் நாம் இருந்தால் என்ன கூறியிருப்போம் என்று ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போமாக. அன்பு நட்புகளே, இப்போது புரியும் என நினைக்கிறேன் ஆசீர்வாதத்தின் பெருமைகள்.